யோசித்து பாருங்களேன், இப்போ நம்ம குடும்பத்தோட இந்த புளி சாதம், புளியோதரை இதெல்லாம் ஒரு தூக்குவாளியில கட்டிக்கிட்டு வழக்கம் போல நம்ம போற அந்த குற்றாலத்துக்கோ கொடைக்கானலுக்கோ ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போறோம். அப்படி போற வழியில நட் ரோட்ல செக் போஸ்ட் வைக்கிற மாதிரி அங்க அனாதையா ஒரு ஆலமரம் நட் ரோட்ல விழுந்து கிடக்குது. அப்படி அந்த மரம் விழுந்திருக்கனால நம்ம வேற வழியில போக வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த வழிதான் நம்ம குடும்பத்துக்கே சோழிய முடிக்க போற வழின்னு நமக்கு அப்ப தெரியல. அப்படி வேற வழியில போனனால நம்ம ஒரு ஊர்ல போய் மாட்டிக்கிறோம். அந்த ஊர்ல போய் பார்த்தா நம்ம எப்படி இங்க 6 மணி ஆனா கொசு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொசுபத்திய வீட்டுக்குள்ள போமோ, அதே மாதிரி அவங்க 6 மணிக்கு மேல பேய் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மந்திரங்கள் ஒண்ணு வாசல்ல வைக்கிறாங்க. இதுல இன்னுமே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்மளால அந்த ஊரை விட்டு வெளியே வர முடியல, அங்கேயே மாட்டிக்கவும் செய்யறோம். அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருட்டவும் போகுது. அட்மாஸ்பியரே கேட்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இந்த சீரிஸ் இன்னுமே பாக்குறதுக்கு வேற லெவலா பயங்கர த்ரில்லிங்கா போகுங்க. ஆமாங்க, இப்ப நம்ம ஒரு வேற லெவலான ஹாரர் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஃப்ரம் அப்படின்ற சீரிஸ் தான் நம்ம இனி ஒரு எபிசோடா பார்க்க போறோம். ஒரு எபிசோடுமே ரொம்பவே சஸ்பென்ஸா, அதை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதனால எல்லா எபிசோடும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி த்ரில்லரான படங்கள் சீரிஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம அடுத்த எபிசோட் எப்போ அப்லோட் பண்ணலான்றத கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஊரோட ஷெரீஃப் ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ அந்த மாதிரி சொல்ற மாதிரி கையில் ஒரு மணியை வச்சுட்டு அதை ஆட்டிட்டே நடந்து போறாருங்க. அதாவது சாயங்காலம் ஆயிடுச்சு, இனிமேல் யாரும் வீட்டுக்கு வெளியில இருக்க கூடாது, எல்லாம் உள்ள போயிடணும் இந்த மணி சவுண்டு கேட்டோன்னே. அதுதான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ரூல் போல. அதனால நம்ம ஷெரீஃப் கையில அந்த மணி ஆட்டிக்கிட்டே ஊர் ஃபுல்லா அப்படியே நடந்து போறாரு ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி. எல்லாருமே இந்த மணி சத்தம் கேட்டோன்னே அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. ஏன் அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் கூட அந்த மணி சத்தம் கேட்டோன்னே, சாரிங்க ஹோட்டல் முடியாச்சு, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு மூடி படுத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஹோட்டலுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த கல்லுமே எடுத்து கதவு பக்கத்துல வச்சிடறாங்க. இது என்ன கல்லு, எப்படி இவங்களுக்கு கிடைச்சிச்சு, இதெல்லாம் பத்தி இனிமே தான் பார்ப்போம். அப்படியே நம்ம ஷெரீஃப் ரவுண்ட் போயிட்டே இருக்காப்ல. அப்போ ஒரு சின்ன பிள்ளை ஊஞ்சலாடிட்டே இருக்கு. அவங்க அம்மா அந்த மணி சத்தத்தை கேட்டோன்னே அந்த சின்ன பிள்ளைய உள்ள கூப்பிடுறாங்க. அந்த சின்ன பிள்ளை என்னன்னா, அம்மா கொஞ்ச நேரம் ஆடி பாருமா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஷெரீஃப் இங்க பாருமா, நீ நாளைக்கு ஊஞ்சலாட உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கா உள்ள ஓடிடு அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. அந்த பொண்ணுமே ஓகே ஷெரீஃப் அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. அப்படி நம்ம ஷெரீஃபும் எல்லாரும் கரெக்டா உள்ள போயிடுறாங்களான்னு ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டே போறாங்க. இப்ப இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அங்க ஒரு போலீஸ்காரன் அவங்க அப்பா கூட செஸ் விளையாண்டுட்டு இருக்கான். இவன் தாங்க நம்ம ஷெரீஃபோட அசிஸ்டன்ட் மாதிரி அந்த ஊருக்கே. அவன் பேரு கென்னி. அப்படியே பக்கத்துல ஒரு நர்ஸ் இருக்கா, அவ பேரு கிறிஸ்டி. நம்ம கென்னிக்கும் கிறிஸ்டிக்கும் ஒரு எதுனா நீங்களே பாப்பீங்க. அப்படியே அந்த தாத்தாட்ட 6 மணி ஆயிடுச்சு தாத்தா, நீங்க உள்ள போய் படுங்க நாளைக்கு கூட அப்படின்னு சொன்னேன். தாத்தா இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டே செஸ் விளையாண்டுட்டு இருந்தவர் திடீர்னு செஸ்ஸை தட்டி விட்டுட்டு, ஐயோ சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. உடனே நம்ம கிறிஸ்டி பொண்ணுமே பக்கத்துல கையை வச்சுட்டு, பரவாயில்ல நீங்க போய் தூங்குங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கு காலையில விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா நம்ம கென்னியோட அப்பாக்கு ஏதோ மன அளவுல பாதிப்பு போல, அதனாலே அவர் இந்த மாதிரி அடிக்கடி கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா அதை நினைச்சு ஃபீலும் பண்றாரு. அப்படியே அவங்கள உள்ள அனுப்பிச்சிட்டு நம்ம கென்னியும் கிறிஸ்டியும் வெளியில வராங்க. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம கென்னி என்ன சொல்றானா, எங்க அப்பாக்கு செஸ்னா ரொம்பவே பிடிக்கும், எங்க குடும்பத்துல இவர் கொஞ்சம் கோவமான பார்ட்டி அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்படியே 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. பேசிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கென்னி நேரா நம்ம ஷெரீஃப்ட்ட வந்துட்டு, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க ஷெரீஃப் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். உடனே நம்ம ஷெரீஃப் சரி நீ போ நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அந்த ஊர்ல எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரே ஒருத்தனை தவிர. அவனோட வீட்டுல மட்டும் அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் வந்தோடனே கதவை சாத்திட்டு அந்த கல்ல வைக்கிறதுக்கு. ஆனா அவன் பரவே இல்ல. பைபிள்ல ஒரு பார்ல சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டு இருக்கு. அந்த பார் ஓனரும் போடா வீட்டுக்கு போட, உன்னை தேடுவாங்கன்னு எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. அதனால சரி இங்கே கடை நாளைக்கு நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேஃபா இருக்கணும்ல, அதனால பாரை மூடிட்டு அந்த கல் எடுத்து வச்சிடறான். இந்த சைடு அவனை வீட்டுல தேடிட்டே இருக்காங்க. அவன் பொண்ணுமே அப்பா எங்கம்மான்னு கேட்க, அதுக்கு அவங்க அம்மா, அப்பா எப்பனாலும் இங்க வந்துருவாருமா, நீ மேல போய் உன் பிரேயரை சொல்லிட்டு படுக்க ஆரம்பி, அதுக்குள்ள நான் அப்பா வராருன்னு பார்த்துட்டு கதவை சாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுமே மேல போய் நல்ல பொண்ணு மாதிரி பிரேயர்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்ப கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. இந்த பொண்ணுக்கு தெளிவா சொல்லிருப்பாங்க போல, சாயங்காலத்துக்கு மேல ஜன்னலை திறக்க கூடாதுன்னு. ஆனா இந்த பொண்ணு திறக்க போகுது. ஏன்னா அந்த வெளியில இருந்து வந்த வாய்ஸ் இந்த பொண்ணோட பாட்டி மாதிரி இருக்கு. அது சின்ன பொண்ணு தானே, அதனால அதுக்குன்னு தெரியும். போய் அந்த ஜன்னல் இருக்க ஸ்கிரீனை திறந்தது. யாருன்னு பார்த்தா செத்து போனவங்க பாட்டி தாங்க அங்க இருக்கு. கழுதைய கம்ப பிடிச்சு கூட ஒழுங்கா நடக்க முடியாத வயசுல பாட்டி எப்படி மாடி கேறி வந்துச்சுன்னு அந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி தெரியும்? அதனால அந்த சின்ன பொண்ணு, பாட்டி நீங்களான கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே அப்படின்னு அந்த பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. கீழ இருந்து அவங்க அம்மாவும் கரெக்டா மேல ஏறி வராங்க. அதுக்குள்ள அங்க வெளியில இருக்கிற அந்த பேய் அந்த பாட்டி மாதிரி உருமாறிக்கிறனால கதவு தரமா பாட்டிக்கு ரொம்பவே குளிருது. உள்ள வந்து நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் பிராமிஸ் அப்படி இப்படின்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுது. அது சின்ன பொண்ணுமே அப்படி எதுவுமே பண்ண மாட்டீங்களா நம்பலாமா அப்படின்னு கதவை திறக்க போறா. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மாவே வந்துட்டாங்க. நீ என்ன பண்ற, கதவை திறக்காதமா அப்படின்னு சொல்ல அந்த அதிக பிரசங்க அதுக்குள்ள கதவு திறந்தது. அந்த பேயுமே உள்ள வந்துருந்துங்க. இப்படி ரொம்பவே கொடூரமா தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இந்த சீரிஸோட பேரே போடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் விடுஞ்சிருது. அந்த பார்ல படுத்து மட்டையானா பாத்தீங்களா, அவனுக்கு போதெல்லாம் தெளிஞ்சு எந்திரிச்சு வீட்டுக்கு வரான்.
வீட்டுக்கு முன்னாடி கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா இன்னைக்கு என்ன திருவிழா இப்படி கூட்டமா இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே வரான். கிட்ட வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது அது அவனோட வீடுன்னு. அப்பவே இவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு போல. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஷெரீஃப் வேகமா ஓடி வராரு. வந்துட்டு நான் உன்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா கேட்டுட்டு, சின்ன பிள்ளை இருக்கிற வீடு, கதவுல ஆணி அடிச்சு வை, ஜன்னல்லே ஆணி அடிச்சு வை, சொன்னேன்னா சொல்லலையா அப்படின்னு ரொம்பவே கோவமா கத்துறாரு. அப்படியே அவன மண்டையில 2 அடியும் போட்டு மேல கூட்டு போறாரு. மேல கூட்டு போய் பார்த்தா அந்த பேய் அவங்கள என்னமோ கொத்து பரோட்டா போடுற மாதிரி அவ்வளவு கொடூரமா கொண்டிருக்குங்க. அதை அப்படியே இவனுமே பார்த்துட்டு அவ்வளவு பயங்கரமா அழுகிறான். பாரு நீ அசால்ட்டா இருந்தனால உன்னோட குடும்பமே எனக்கு போயிருச்சு பாரு, பார்த்து அழு, பார்க்க மாட்டியா அப்படின்னு கண்ணெல்லாம் வச்சு மிரட்டி அவருமே ஃபீல் பண்றாரு. இந்த ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு ரூல் தான், நம்மள பாதுகாத்துக்கணும், அப்படி பாதுகாக்கலைன்னா உனக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்றாரு. பாக்குறதுக்கே படு பயங்கரமா இருக்குங்க. அந்த சின்ன பிள்ளையும் அவனோட ஒய்ஃபையும் பாக்குறதுக்கு அவனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறான். இப்ப அப்படியே ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரியே அவங்க அப்படியே ஒரு வேனையே வீடாக்கிட்டு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன், அவனோட அக்கா, அம்மா, அப்பான்னு. அப்பா அந்த அக்கா வழக்கம் போல எல்லா அக்கா மாதிரியே தம்பி அழுகுட்டு இருக்கு. என்னன்னா 2 பொம்மையை வச்சு விளையாட்டு காட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை செத்து போச்சு, பேய் அதை கொண்டுருச்சு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சின்ன பையனுமே, அவனோட பேரு ஈத்தன், நம்ம ஈத்தன்மே அவங்க அம்மாட்ட சொல்லி அழுறான். அம்மா ஜூலி இந்த பொம்மையை கொண்டுட்டாமா அப்படின்னு. உடனே அவங்க அம்மாவும் வந்துட்டு ஜூலி அப்படின்னு அவங்கள திட்டிட்டு, இங்க பாரு ஈத்தன், நீ கவலைப்படாத, உன் பொம்மை நார்மன் சாகல, ஏன்னா இங்க மான்ஸ்டர்ன்ற ஒரு விஷயமே கிடையாது, இருந்தா தானே அது உன் பொம்மையை கொல்லும், இல்ல அப்புறம் எப்படி உயிரோட தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொம்மையை கொடுத்துட்டு அவங்களுமே உள்ள போய் உட்காந்துறாங்க. அப்படியே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்டோட பேரு ஜிம், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் வச்சிருக்காங்க, ஈஸியா மனப்பணமும் ஆயிரும். ஒய்ஃபோட பேரு டாபிதா. ஆமாங்க, இந்த கவிதா ஸ்வேதான்ற மாதிரி ஒய்ஃபோட பேரு டாபிதா. அப்படியே இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரியே நான் சொன்ன மாதிரியே நடுரோட்ல ஒரு பெரிய ஆலமரம் விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு வெளியே இறங்கி வராங்க. புயல் எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு அந்த டாபிதா சொல்ல, உடனே நம்ம ஜிம் அதுக்கு புயல் எப்படி இந்த ஒரு மரத்தை மட்டும் இங்க தூக்கிட்டு வந்து போட்டுருச்சோ, லூஸ் மாதிரி பேசுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அந்த சின்ன பையன் ஈத்தன்மே வெளியே இறங்கிட்டு வந்துட்டு, அப்பா என்னை இந்த மரத்து மேல ஏத்தி விடுங்க அப்படின்னு ஏறி நடந்துட்டு இருக்கான். அப்படியே அப்பா நம்ம கையாலே எங்கிட்ட தூக்கி போட்டுருமா அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா ஜிம், அதெல்லாம் முடியாதரா, நம்ம வேற ஏதாச்சும் வழி பார்ப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறப்பே வழக்கம் போல வானம் எல்லாம் இருட்டாகுது. அப்ப எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியல, நிறைய காக்காவா அங்க வந்திருக்குங்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் கிரீப்பியா தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே என்னடா அது, எங்க இருந்து இவ்வளவு காக்கா வந்துச்சுன்னு அப்படின்னு அந்த சின்ன பையன் ஈத்தன்மே பயந்துறான். உடனே எல்லாரும் வேன்லயே ஏறிடுறாங்க. அப்படியே வழி மாறி வேற வழியில போறாங்க. எங்க போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப அப்படியே நம்ம ஷெரீஃபை காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய காலனி ஹவுஸுக்கு போயிருக்கான். அங்க போய் பார்த்தா முன்னாடி ஒரு குண்டமா இருந்துட்டு, ஷெரீஃப் நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாதே, மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஏதோ ஒரு கதை இருக்கு போல. நம்ம ஷெரீஃப்மே நான் என் பையனை பார்க்க வந்திருக்கேன் டோனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை பார்க்க போறேன். அவன் பையன் என்னன்னா அங்க டைட்டானிக்ல வர மாதிரி அவன் ஆளை போட்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ட்ரெஸ்ஸோட தான் வரைஞ்சிட்டு இருக்கான். அவன் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் போல, சுத்தி எல்லா பக்கமும் டிராயிங்கா இருக்கு, ரொம்பவே நல்லாவும் வரைஞ்சிருக்கான். ஒன்னு நம்ம ஷெரீஃபை பார்த்தோன்னே அவன் மூந்தி ஒரு நேரம் பெட்டர் மார்க்ஸ் லைட் மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது, இப்ப குண்டு பல்ப் மாதிரி சுருங்கி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கும் நம்ம ஷெரீஃப்க்கும் ஏதோ சண்டை போல. உடனே அவனோட ஆளு நம்ம ஷெரீஃபை பார்த்துட்டு, ஓ சரி நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசுங்க, நான் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருதுங்க அந்த பிள்ளை. இப்போ இவங்க 2 பேர் பேசுறாங்க. உடனே நம்ம ஷெரீஃப் அந்த நடந்த விஷயத்த சொல்றான். உனக்கு நம்ம பிராங்க தெரியும்ல, அவனோட பொண்ணு லாரா அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ள இவனுக்கு தெரிஞ்சது, எனக்கு பிராங்க்னா யாருன்னு தெரியும்பா, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஷெரீஃப்மே தெரிஞ்சது, இவன் இன்னும் கோவமா தான் இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு, சரி நீங்க சர்வீஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் சொல்ல வந்தேன், எல்லாருமே சர்வீஸ்க்கு வருவாங்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படி நம்ம ஜிம், ஈத்தன் அவங்க ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க இன்னும் கார்லயே தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. அந்த காக்கால சில சமயம் ஃபன்னியாலாம் சவுண்ட் கொடுக்கும் தெரியுமா, அப்ப இப்பெல்லாம் சொல்லி அவன் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே பேசிட்டு அந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ஊருக்குள்ள போனோடனே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் வெளியில இருக்கா. அந்த பொண்ணோட பேரு சாரா. இவளுமே ஒரு மெயின் கேரக்டர் தான், அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அவங்க ஊருக்குள்ள போறாங்க. என்னடா ஊர்ல எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்களே, ஊருமே சரியில்லையே, கார்ல ஸ்விம்மிங் பூல்குள்ள எல்லாம் கிடக்குது அப்படின்னு நினைச்சிட்டே போறாங்க. ஊர்ல எல்லாருமே அந்த பிராங்க்ன்றனோட ஒய்ஃப் குழந்தை இறந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல இருக்காங்க. அதனால ஊர்ல ஒரு பயம் இல்ல. நம்ம ஜிம், டாபிதா, ஜூலி, ஈத்தன் எல்லாருமே அந்த வழியா தான் போறாங்க. அப்ப நம்ம ஷெரீஃப் அவங்கள பாத்துறாங்க. பார்த்துட்டு அட கடவுளே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஜிம்முமே அவங்கள பாத்துறேன். பார்த்துட்டு கதவு சாத்திக்கோங்க, நான் வர வரைக்கும் லாக் பண்ணிட்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறோம். நம்ம டாபிதா, ஜூலியுமே அப்பா நில்லுங்க, எங்க போகாதீங்க, அது ஃபியூனரல்ங்க, போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளவு சொல்லியுமே நம்ம ஜிம் கேட்கல, வெளியில நடந்து போய் ஓரமா ஒரு இடத்துல நிக்கிறான். அதை பார்த்ததுமே நம்ம ஷெரீஃப் நீங்க எதுவும் வர தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனா இப்ப போய் நம்ம ஷெரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. ஏன்னா இப்ப என்னதான் இவன் போய் சொன்னாலுமே இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் சொன்னா எவன் நம்புவான். அதனால இப்போதைக்கு எதுவுமே சொல்லல.
தெரியல. போய் என்னன்னு தான் கேட்க. அதுக்கு நம்ம ஜிம் இல்ல நாங்க வழி மாதிரி இந்த சைடு வந்துட்டோம், ஹைவேக்கு எங்கிட்டு போறது அப்படின்னு கேட்க நம்ம ஷெரீஃப்மே அந்த மலையில நேராவே போங்க, அது ஹைவே கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஜிம்மே ஓகே தேங்க்யூ, உங்க ஃபியூனலை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. கூட நம்ம கென்னியுமே நின்றுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜிம் போய் கார்ல ஏறிட்டு அப்படியே நேரா போயிட்டு இருக்கான். போற வழியில நம்ம ஜூலி சும்மா இல்லாம ஈத்த நாங்க பார்த்து எவ்வளவு காக்கா ஒன்னா சேர்ந்துருச்சு பாத்தியா, ஏன் தெரியுமா அவ்வளவு காக்கால சேர்ந்துருக்கு, அங்க ஒரு கொலை நடந்திருக்கும்டா அப்படின்னு சின்ன பையனை போட்டு பயமுறுத்திட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஜிம் டேபிட் எல்லாம் டென்ஷன் ஆறாங்க. ஜூலி நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜூலியுமே நீ சரியான குழந்தை பையடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்துல போய் படுத்துறா. அப்படியே கரெக்டா போன்ல டவருமே போயிருது. இவங்கள திட்டிட்டு இந்த சைடு பார்த்தா மறுபடியும் அவங்க அதே ஊருக்குள்ளதான் வராங்க. உடனே நம்ம டேபிட் தான் டென்ஷன் ஆயிரா. ஜிம் நீங்க ஏன் இப்ப யூட்டன் போட்டீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஜிம் சொல்றேன் இல்ல நான் யூட்டன் போடல, லைட்டா கூட திரும்பல, யூட்டன்லாம் போட்டா எனக்கு தெரியும், லைட்டா திரும்பினா கூட எனக்கு தெரியும், நான் நேரா தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த ஊருக்குள்ளேயே வராங்க. அப்ப நம்ம சாரா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அவட்ட போய் கேக்குறாங்க எக்ஸ்கியூஸ் மீ ஹைவேக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்க அந்த சாரா என்னன்னா கடங்காரங்க போன் பண்ண மாதிரி அப்படி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா நட் ரோட்லயே. உடனே இவங்களுமே என்னடா அந்த ஊர்ல எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நேராவே போறாங்க. இந்த வாட்டி நம்ம ஜிம் டென்ஷன் ஆயிடுறான். டேபிதா நான் லைட்டா வண்டியை திருப்பினா கூட எனக்கு தெரியும் சரியா, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மறுபடியும் அந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஷெரீஃப்மே பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப நம்ம கென்னி கேட்கறான் ஷெரீஃப் இப்ப அவங்க ரெடியா இருப்பாங்களா போய் சொல்லிடலாமா அப்படின்னு. நம்ம ஷெரீஃப் அதுக்கு ஆமா இருட்டவும் போகுது நீ போய் முள்ள எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டயரை பஞ்சர் ஆக்குற முள்ள எடுத்துட்டு வர சொல்றாங்க நம்ம ஷெரீஃப். அப்படியே உள்ளக்கு இவங்க 4 பேருமே பேசிட்டே போறாங்க. நம்ம டேபிதா ஜிம் உனக்கு புரியுதா இல்லையா, நம்ம ஒரே ரோட்ல தான் சுத்தி சுத்தி வரோம் அப்படின்னு பேசிட்டே போறாங்க. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு கார் வருது. அதை பார்த்தோன்னே நம்ம டேபிதா அப்பாடி நல்லவேளை நம்ம அவங்ககிட்டயாச்சும் கேட்கலாம், அவங்களுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி கூட முடிக்கல. அந்த கார் என்னன்னா ரொம்பவே ஃபாஸ்டா வருது. அது கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தெரியல, அது இவங்க வேன் நோக்கி தான் ரொம்பவே வேகமா வருது, இடிக்கிற மாதிரி. அதை பார்த்தோன்னே 4 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே அந்த கார் இவங்க நினைச்ச மாதிரியே இவங்க வேன்லயும் வந்து மோதிடுது. அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டும் நடக்குதுங்க. அப்படியே 2 காருமே அந்த காட்டுக்குள்ள உருண்டு பிறண்டுருது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள இருந்து தான் நடுராத்திரி பேய் கிளம்பிடுது, அங்க இருந்தா வருதுன்னு சொல்றாங்க. அதே காட்டுக்குள்ளதான் இப்ப நம்ம ஜிம்மோட வேனுமே ரொம்பவே பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகி உருண்டு உள்ள போயிருது. அப்படியே நம்ம ஜிம் லைட்டா சுயநினைவு வந்து பாக்குறான். அந்த கார் அப்படியே ஒரு புரட்டு போய் கிடக்குது. கூட வந்த 3 பேருமே ரொம்பவே பயங்கரமா அடியும் பட்டிருக்குங்க. அதுவும் நம்ம ஈத்தனுக்கு கால்ல பெருசா ஒரு கம்பியை குத்திருக்கு. அப்படியே நம்ம ஜிம் சுயநினைவு வந்து எல்லாரும் ஓகேன்னு கேக்குறோம். நம்ம டேபிதா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. அப்படியே அந்த ஊர்ல இருட்டவோ ஆரம்பிக்குதுங்க. இந்த சைடு அந்த ஆக்சிடென்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த காரு, அதுல இருந்து ஒருத்தன் தலையில ரத்தத்தோட ரொம்ப ரத்த கிளறியா வெளியில வரான். வெளியில வந்து ரத்தம் வந்து எடுக்கிறான். அப்படியே சுயநினைவுக்கு வந்துட்டு அந்த ஊருக்குள்ள அப்படியே தட்டு மாதிரி நடந்து போறாங்க. இன்னொருத்தனும் கூட கார்ல இருக்கான். அவன் என்ன சுயநினைவுக்கு வரல. ஏன்னா இவங்க 2 பேரும் ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால அந்த போதையில வந்தா இவ்வளவு ஸ்பீடா அவங்க கண்ட்ரோல்ல இல்லாம எடுத்திருக்காங்க. இந்த சைடு அந்த ஊருக்குள்ள அந்த ஷெரீஃபும் நம்ம கென்னியும் அந்த முள்ளெல்லாம் போட்டு மேல மண்ணை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டயர் பஞ்சா ஆக்குறதுக்கு. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள பேசிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி 2 கார் ஒரே நேரத்துல வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுல, இப்பதான் ரொம்பவே ரேரா நடக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் ஒரே ஒரு கார் வந்துச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு ஊருக்குள்ள நடந்து வந்தான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டான். அவன் வந்துட்டு விஷயத்த சொன்னோடனே நம்ம ஷெரீஃப் அப்படி அவனுக்கு ரொம்பவே மோசமா இருக்கு நிலைமை, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, நான் அங்க போய் பாக்குறேன் அப்படின்னு வேகமா வர்றான். அப்ப நம்ம கென்னி சொல்றான் என்னன்னா ஷெரீஃப் இன்னும் இருட்டுறதுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு, நீங்க போகணுமா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஷெரீஃப் அதுக்கு நான் கண்டிப்பா போய் காப்பாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ நம்ம கிறிஸ்டியன் கூட்டிட்டு வா, அவங்க எல்லாத்துக்கும் அடிபட்டுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்பவே பதட்டத்தோட காட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவனோட ஃபேமிலியும் அந்த ஊர்லேயும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா இப்போ இருட்டவும் போகுது, அந்த பேய்கள்லாம் கிளம்பி வரவும் போகுது. இது ஃபர்ஸ்ட் எபிசோடுன்றனால சும்மா ட்ரெய்லர் தாங்க, இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. அதனால மறக்காம எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பாக்குறதுக்கு நம்ம ஷெரீஃப் எப்படி முதல் சீன்ல அந்த மணி ஆட்டிட்டே வந்தாரோ அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்ல இருக்கிற மணியை நீங்க தட்டி விட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுமே நோட்டிஃபை ஆகி பாக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்படியே நம்ம சேனலும் கொஞ்சம் ரீச் ஆகும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம், இல்ல அடுத்த எபிசோட்லயே பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.